ஹாய் கைஸ்! இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பெர்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் எப்படி GTA 5ல வர மாரி ஸ்விட்ச் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேரக்டரோட ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸ் இங்கே இருக்குது ப்ளூ பிரிண்ட் கிளாஸ். நான் வியூ போட் போயிட்டு நான் இப்போ இதில இன்னொரு கேமரா ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த கேமரா டிஃபால்ட் கேமரா அப்படியே இருக்கட்டும். இதை நான் தேர்ட் பெர்சன்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கங்க. நான் டிபி கேமரான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கேமரா அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு மெஷ்ஷை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட பிளேயருக்கு மெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்து இன்னொரு கேமரா ஆட் பண்ணுவோம். இன்னொரு கேமரா ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து எஃப்பி ஃபர்ஸ்ட் பெர்சன் கேமரா அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு இதோட பேரண்ட் சாக்கெட் வந்து நம்ம பிளேயரோட ஹெட்டுக்கு அதுக்கு ஹெட் கொடுத்திங்கன்னா அதோட போன் காட்டும், சாக்கெட் காட்டும். ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேமரா கனெக்ட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம இதை பர்ஃபெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம திருப்பணும். இப்போ வந்து இதை நம்ம இந்த பக்கம் ஒரு இருங்க 90 டிகிரி ப்ளஸ் நம்ம கேமரா ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்பணும். ஸோ இதில் ஒரு -90 டிகிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னா நான் இது வந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு கண்ட்ரோலில் மாற்றிக்கிறேன். இப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து யூஸ் பான் கண்ட்ரோல் ரொட்டேஷன் இந்த கேமரா நான் ஃபர்ஸ்ட் பெர்சன் கேமரா வந்து யூஸ் பான் கண்ட்ரோல் ரொட்டேஷனை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆட்டோ ஆக்டிவேட் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இதில் டிஃபால்ட்டாக எனக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஈவன் கிராஃபில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு எந்த பட்டன் வேணுமோ அந்த கீ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு நான் வந்து எஃப் கீ தான் செலக்ட் பண்ண போகிறேன். எஃப் கீபோர்ட். ஓகே, எனக்கு நான் வேறு எஃப் கீ வேறு எங்கேயா செலக்ட் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த கீ நான் நிறைய இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஓகே, எதுவும் நான் செலக்ட் பண்ணல. ஸோ எஃப் கீயை நான் வந்து ஃப்ளிப்லாப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஒன்று நடக்கணும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் இன்னொன்று நடக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் கேமராவை கெட் பண்ணிக்கலாம் அண்டு தேர்ட் பெர்சன் கேமராவை கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன் கேமராவை ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து இதை ஆக்டிவேட் பண்ணணும். செட் ஆக்டிவேட். ஸோ ஆக்டிவேட் வந்து ட்ரூ பண்ணிக்குவோம். இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம டிபி கேமராவுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் ஆக்டிவ் ஆகும்போது தேர்ட் பெர்சன் வந்து டீஆக்டிவேட் ஆகிடணும். ஸோ அதுக்காக இதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஆப்போசிட் மெத்தடில் இது பண்ணணும். இப்போ வந்து இங்கே மேலே எங்கே ட்ரூ கொடுத்துருந்தோமோ அதை ஃபால்ஸ் பண்ணிக்கணும். எங்கே ஃபால்ஸ் பண்ணியிருந்தோமோ அங்கே ட்ரூ கொடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேமரா வந்து எந்த பக்கம் திருப்பினாலும் எனக்கு மேலேயும் கீழே திரும்பணும் ஃபர்ஸ்ட் பெர்சனில் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னொன்று செட் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணுங்கள். செட் யான் சர்ச் பண்ணாவே வந்துடும். செட் யூசர் கண்ட்ரோல் ரொட்டேஷன் யான் இதை கொடுத்துட்டு இதை அப்படியே சாரி ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு ஆன்டிக்கில் இருக்கட்டும். இங்கே வந்து எனக்கு ட்ரூ பண்ணிடணும். எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் பெர்சன் நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ரொட்டேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ரொட்டேட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணி பார்த்துலாம் ஒர்க் ஆகுதுன்னு சேவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ தேர்ட் பெர்சனில் இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இன்னும் கேமரா கொஞ்சம் முன்னாடி லைட்டாக நவுத்தணும். கொஞ்சம் எனக்கு இது இடிக்குது. இருங்க லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெர்சன் கேமராவை லைட்டாக முன்னாடி இழுத்தா போதும்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ப்ளே பண்ணுவோமா? இப்போ எஃப்எம் தரேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. பட் இன்னும் ஸ்டில் நான் இன்னும் கொஞ்சம் கேமரா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் கேமரா முன்னாடி வியூ மாற்றணும். மாற்றிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா நான் முன்னாடி தள்ளி வச்சுக்கிறேன். எனக்கு அது மெஷ்ஷு தெரியக்கூடாது. ஸோ ஓரளவு லைட்டாக தெரியாமல் இருக்குது. இது ஒரு மெஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தள்ளி கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வீடியோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன்லேருந்து தேர்ட் பெர்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் எப்படி மாற்றுறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டடா, பபாய், see you.